ஹாய் வியூவர்ஸ். நம்ம ஒரு இடத்த பார்த்தோம். இந்த இடம் தான் செட் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல வீடியோ போடுறோம். இன்னைக்கு ஒரு அழகான கதையோட தான் நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது, நம்ம சப்ஸ்கிரைபர் சேனல் 45,000 வந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் இனி இந்த அளவுக்கு வளர்த்தோட முடியுது. நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். இதோட தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இறைவன் பெயரால் ஒரு ரொட்டி துண்டை வைப்பாங்க. அப்போ தினமும் ஒரு பெரியவர் வந்து வந்து எடுத்துக்கிட்டு போவார். எடுத்துகிட்டு போயிட்டு அதை எடுக்கும் பொழுது நீ செய்த வினை உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இந்த அம்மா தினமும் வைப்பாங்க. தினமும் அந்த பெரியவர் எடுப்பார். தினமும் இப்படியே இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கோபம் வந்துடுச்சு. அப்போ அந்த அம்மா, என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம நல்லது தானே செய்கிறோம், நீ செஞ்ச வினை உனக்கே வந்து சேரும்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா ஒரு ரொட்டி துண்டில் கொஞ்சோண்டு கசப்பு தடவி எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க போகிறாங்க. மனசு கேட்கல. ஐயோ, இவ்வளோ நாள் நம்ம நல்லது செஞ்சிட்டோம், ஏன் இன்னைக்கு போய் இப்படி ஒரு தப்பான முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ரொட்டி துண்டை எடுத்து குப்பையில் போட்டுட்டு புதிய ரொட்டி துண்டை வைக்கிறாங்க. அந்த புதிய ரொட்டி துண்டை எடுக்கிறதுக்காக அந்த பெரியவர் வந்துடுறாரு. பெரியவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் அந்த ராத்திரி ஒரே இருட்டில் வந்து அவங்க ஒரு கதவை வந்து வீட்டில் தட்டுறாங்க. தட்டும் பொழுது பார்த்தா அவங்க பையன் கதவை திறந்து, அம்மா பசிக்குதுமா, ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா கையில் என்னப்பா அப்படின்னா, இல்லைம்மா ரொம்ப பசியோடு இருந்துச்சு, வர்ற வழியில் ஒரு பெரியவர் ஒரு சின்ன ரொட்டி துண்டை கொடுத்தாரு, அந்த ரொட்டி துண்டை தாம்மா நான் சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அப்படியே கண் கலங்கி ஆச்சரியத்தோட பார்த்துருக்காங்க. அப்பதான் அவங்க நினைச்சிருக்காங்க, இவர் என்ன சொன்னாரு, நீ செய்த வினை உன்னே வந்து சேரும் அப்படின்னு. நல்ல வேளை நாம விஷத்துண்டை வச்சிருந்தா என்னோட பையனை நான் இழந்திருப்பேனே. அதனால நான் நல்ல வேலையாக இறைவனுக்கு கொடுக்குற அந்த சாப்பாட்டை வந்து நான் நல்ல விதமா கொடுத்ததுனால தான் என்னுடைய மகன் எனக்கு உயிரோட கிடைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மகனை கட்டிப்பிடிச்சு இறைவனுக்கு நன்றி செலுத்துறாங்க. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு புரியும் மக்களே. என்ன அப்படின்னா, நீங்க என்னைக்குமே நீங்க நல்லது செஞ்சீங்க அப்படின்னா அந்த நல்லது உங்களை மட்டும்தான் தேடி வரும், உங்களுக்காக வேண்டி வரும். நீங்க கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா அந்த கெட்டது உங்களை சுத்தியும் வரும், உங்களை சுத்தியும் அடிக்கும். ஏன்னா கெட்டது கெட்டது தான், நல்லது நல்லது தான். ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னா விட்டுறணும். அதை திரும்ப திரும்ப செஞ்சு உங்களையும் பைத்தியக்காரன் ஆக்கி நீங்களும் பைத்தியமாகறதை விட நல்ல விதமா நல்லதாவே நினைச்சிட்டு போங்களேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அனுதீன்.